புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to the book of Isaiah chapter 40 and verse 29. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Isaiah 40 and verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives power to the faint, and to them that have no might he increases strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுக்கிறார். He gives power to the faint. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே பெலன் என்று சொல்லுவது வெறும் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு மாத்திரம் பொருந்தாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we have to understand that this power or strength not only pertains to our physical well-being alone. நம்முடைய பெலன் என்பது நம்முடைய ஆத்துமாவுக்கும் தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And we have to understand we require this power to our soul as well. 107ஆம் சங்கீதம் 2 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, when you read Psalm 107 verses 2 to 7, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வந்த அவர்களுடைய வாழ்க்கை பாதையை குறித்து நாம் வாசிக்க முடியும். Here we can read about the way through which the Israelites came through. இவர்கள் அவர்கள் வாழ்க்கையில அனுபவித்ததை அங்கே வேதம் சொல்லுகிறது. Here the Bible says about their experience. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி இந்த ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். And these people have been redeemed from the enemy by the hand of the Lord. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். And gathered them out of the lands from the east and from the west and from the north and from the south. ஆனால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, But verse 4 says, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வழியாக பசியாக தாகமாக ஆத்துமா தோய்ந்ததாக அலைந்து திரிந்தார்கள். They wandered in the wilderness in a solitary way. They found no city to dwell in. Hungry and thirsty, their soul fainted in them. இவர்களுக்கு நேரிட்ட 3 பிரச்சனைகளை அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். Here the psalmist quotes the 3 problems that these Israelites encountered here. முதலாவது, அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. Number 1, they did not find a place to dwell. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about this. 40 வருஷமாக அவர்களுக்கு அட்ரஸே கிடையாது. For 40 years they did not have an address. எங்க தங்கணும் எங்க குடியிருக்கணும்னு சொல்லி சொந்தமான ஒரு இடம் கிடையாது. They did not have a place on their own to dwell. எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறோம்னு அவங்களுக்கு தெரியல. And they have no idea how long this will exist. So 40 வருஷம் சுற்றி திரிகிறார்கள். And for 40 years they were wandering around. நான் நினைக்கிறேன் அன்றைக்குள்ளவர்களுக்கு நன்றாய் தெரியும், எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை போய் அடைவதற்கு ஒரு சில நாட்கள் போதும் என்று அவங்களுக்கு தெரியும். Those people in those days would have known that it will take only a few days to reach Canaan, that is the promised land from Egypt. ஆனால் இங்கேயோ நாட்களிலே முடிய வேண்டிய பிரச்சனை வருஷங்களுக்கு தொடர்கிறது. But here a problem that has to be solved in a few days is prolonging for years. ஒருவருக்கு பொதுவா நான் சில சாட்சி சொல்றதை கேட்டிருக்கேன். Generally I've heard people saying testimony. நான் 7 வருஷத்துல 7 வீடு மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. They say that we have shifted 7 houses in 7 years. வாடகை வீட்டுல 7 வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வருஷமும் வீடு மாறுறதே பெரிய பிரச்சனை என்று சொல்லுவாங்க. They say that shifting houses for rent for every year is a big problem for them. அதாவது பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, கணவன், உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாறி 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 போகணும்னா அது சின்ன விஷயம் கிடையாது. To shift along with their family, their goods, their possession and a family is not a very small problem. அது இன்றைக்காகிலும் கூப்பிட்டா ஏதாவது ஒரு வண்டி வந்துருது, ஏத்திட்டு போயிடுறோம். Today we have those vehicles to carry those things. அன்றைக்கு வண்டி எல்லாம் கிடையாது, நடந்தே தான் போகணும். Those days you did not have any vehicles, you have to walk all the way. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவங்க நடந்து போகும்போது கூட ஆடு மாடுகளும் சேர்ந்து வருது. Just imagine that as they walk around, the cattle also follows them. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகணும்னா இப்ப பொதுவா நாமெல்லாம் பார்த்தா பிள்ளைகளுக்கு இங்க ஸ்கூல் இருக்கா பக்கத்துலன்னு தேடுவாங்க.
If they have to move from one place to another, we actually search for schools that are nearby our பஸ் houses. ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கா, We will search for bus stands. இதெல்லாம் இன்னைக்கு தேடுறோம். Today we seek for those things. அன்றைக்கு இந்த ஆடு மாடு பிள்ளைகளோட கடந்து போகும்போது இவங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி தேடுவாங்க. Those days when they are moving with their family and cattle, they will seek water. இந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாம் புல்லு கிடைக்குமான்னு தேடுவாங்க. They will seek for grass and feeding for this cattle. இன்றைக்கு சில பேர் தங்க வீடுகளை தூரமா தள்ளி விட்டுட்டா கூட என்ன தைரியத்துல போவாங்கன்னா, அங்கிருந்து ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு, எங்க இருந்தாலும் பிள்ளைங்க போயிடுவாங்கன்னு சொல்லி தைரியத்துல இருப்பாங்க. Even today when people shift to a very far a place, they have a confidence that they have trains and other transport means so that the children can transfer. ஆனால் ஆடு மாடுகளுக்கு தண்ணீரையும் புல்லையும் எங்க போய் வாங்குறது? But where to get this grass and water for cattle? அங்க கடையும் கிடையாது, There are no shops, எந்த சேமிப்பு கிடங்கும் கிடையாது. and there were no storehouses. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு ஒரு வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் வனாந்திரத்துல இடம் கிடைக்காம அலையறாங்க. And they have to pull everything, and for 40 years they were wandering in the wilderness without any place. அடுத்தது வேதம் சொல்லுது, The next the Bible says, தாபரிக்கும் ஊரை காணாமல் அலைந்தது மாத்திரம் இல்ல, they not only went wandering around finding no city to dwell. நீங்கள் அந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அடுத்தது அவங்களுக்கு வந்தது பசி. In verse 5 it says it is hungry. அடுத்த வேளை என்ன ஆகாரம்னு தெரியாது. They don't know what is their next meal. விதைச்சா அறுவடை செய்தா அடுத்த வேளை என்ன சாப்பாடுன்றது நமக்கு தெரியும். If you sow and reap, you will understand that you have a next meal. இந்த சாப்பாடுன்ற விஷயத்துல நம்ம குடும்பங்கள்ல நமக்கு படுற பிரச்சனை என்ன நமக்கு தெரியும். We know the problems that we face in regard to food at our homes. ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடை அடுத்த வேளை வீட்ல இருக்கவங்க சாப்பிடறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நமக்கு தெரியும். You know how people find it difficult to eat the same meal for the second time in a house. பிள்ளைகள் சொல்லவே வேணாம். And to say about children, it is more worse. என்னம்மா இதே சாம்பார் தானா? Is it the same sambar? இதே தோசை தானா? Is it the same dosa? இதே இட்லி தானா? Is it the same idli? பிள்ளைகளை திருப்திப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம். It is really difficult to satisfy your children. வேதம் சொல்லுது சாப்பாடு இருந்தாலே பிரச்சனை. Bible says if you have food, that is a problem. சாப்பாடு இல்லனா எவ்வளவு பிரச்சனைன்னு யோசித்து பாருங்க. And what if there is no food at all? பசியாகவே சுற்றுறாங்க. And they were wandering with hungry. என்ன சாப்பாடுனே தெரியாது. They don't know what is their meal. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதற்கு அடுத்தது மூணாவது பிரச்சனை. And the third problem here, அந்த வசனம் சொல்லுகிறது தாகமாகவும் அலைந்தார்களாம். the Bible says they also wandered in thirst. இது எப்படின்னா அடிப்படை தேவை கூட அவங்களுக்கு இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க. So this is they suffered even without having a basic necessity. உங்களுக்கு தெரியும், இவர்கள் எகிப்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தபோது ஒரு பெரிய செங்கடலை சந்தித்தாங்க. You know very well when they were out of this Egypt, they encountered a Red Sea. அந்த தண்ணீர் உப்பா இருந்திருக்கு. And that Red Sea water was salty. தண்ணி இருந்தாலும் குடிக்க முடியாது. But that was water, but they cannot drink it. ஆனா அன்றைக்கு இரவு கர்த்தர் அவர்களை ஒரு பெரிய ரட்சிப்பினால கடலை பிளந்து ஆண்டவர் அவங்கள மறுக்கரை கொண்டு போயிட்டாரு. And that night the Lord, because of his great redemption, has parted the sea and took them to the other shore. அவர்கள் ஜீவனை கொல்ல வந்த எகிப்தியரின் கைக்கு உயிரை ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. And the Lord saved their lives from the Egyptians who came to kill them. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? But what is the problem? உயிரை ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. The Lord saved their lives. ஆனா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. But there was no food to eat. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. And there was no water to drink. தங்கிறதுக்கு இடம் கிடையாது. There is no place to dwell. அடுத்த பக்கம் போய் தண்ணி குடிக்கலான்னு மாரா பக்கத்துல அது கசப்பாக இருக்கு. And when they came to the other side to Mara to drink water, it was bitter. அப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, what they would have thought there, உயிரை காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? what is the use of saving our lives? உயிரை காப்பாற்றி குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, தங்கிறதுக்கு வீடு கிடையாது. Having saved our life, we don't have a place to dwell, we don't have food to eat, and we don't have water to drink. இப்ப பாருங்க, சரீர பிரச்சனைகள் மேலோங்கி நிற்கிற இந்த சந்தர்ப்பத்துல, see when these problems of our physical nature are at the peak, வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனம் 107ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, the Bible says in verse 5, the last part of verse 5, 5ஆம் வசனம், 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, the last part of verse 5, பசியாக தாகமாக இருந்தது மாத்திரமல்ல, ஆத்துமா தோய்ந்தவர்களாகவும் அலைந்து திரிந்தார்கள். hungry and thirsty, their soul fainted in them. அதாவது இங்கதான் முக்கியமான டிரான்ஸ்லேஷனை பார்க்கிறோம். Here you can see the important transition. ஒரு முக்கியமான மாற்றத்தை பார்க்கிறோம். You can see the important transition here. இதுவரைக்கும் பிரச்சனை
தாகமும் பசியும் தங்குற வீடும் அப்படின்ற சரீர பிரகாரமான பிரச்சனைகள். So far, the problem was so far it is physical needs, that is a place to dwell, food to eat and water to drink. ஆனால் இப்ப பிரச்சனை எங்க மாறுச்சுன்னு கேட்டா ஆத்துமாவுல தோய்வு வந்தது. But now the problem shifted to fainting in the soul. வாழ்க்கையில இந்த தோல்வி அல்லது தோய்வு அல்லது பலவீனம் அப்படின்றது ரெண்டு பகுதிகள் உடையது அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்ளணும். We have to understand this kind of fainting or failure has two parts in our life. 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When you read Psalms 73 and verse 26, என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது என்று வாசிக்கிறோம். we read, my flesh and my heart fails. எது மாண்டு போகிறது? What fails? மாமிசம் மாண்டு போகிறது. My flesh fails. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். That we are aware of it. என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் குடிச்சாலும் என்னதான் சுகபோகமா வாழ்ந்தாலும் ஒரு நாள் சாக தான் வேணும். No matter whatever you eat, whatever you drink, whatever comfort life you live, you will die one day. இது மண்ணான சரீரம், இது மண்ணுக்கு திரும்பும்படி இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. So this is a flesh made of dust and it is being created to return to dust. உயிரோடு இருக்கிற எல்லா மனுஷனும் ஒரு நாள் அவனுடைய மாமிசம் அழிந்து போகும், அது மாண்டு போகும். All human beings will die one day and their flesh will also die one day. எல்லா மனுஷனும் மரிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. The Bible says it is appointed that all men should die. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய சரீரமும் மாம்சமும் என்றென்றும் உயிரோடு வாழும்படி உண்டாக்கப்படவில்லை, அல்லது உண்டாக்கப்பட்டதும் அந்த நித்திய வாழ்வை இழந்து அவர்கள் மரிக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். See, no flesh in this world has been created to live forever, and though it was created so, they have been appointed to die. அப்போ சரீரம் மாண்டு போகிறது, மாம்சம் மாண்டு போகிறது நமக்கு புரியுது. And we know, we can understand our flesh fails and dies. ஆனால் இந்த சரீரம் மாண்டு போகிறதுக்கு முன்னாலேயே இன்னொன்னு செத்து போக முடியுமா? But before our flesh fails, there is something else that can fail. அது என்ன தெரியுமா? You know what is that? ஆத்துமா. It is our heart. ஆத்துமா. It is our soul. இது ரொம்ப எச்சரிப்பா பார்க்க வேண்டிய ஒரு காரியம். This is something we have to notice. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்கும்போது, When you read Genesis chapter 21 verses 14 to 16, அங்கே ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாக கொண்ட ஆகாரை அவன் பிள்ளையோடு சேர்த்து வனாந்திரத்துக்கு போகும்படி அனுப்பிவிட்டார். So here you can read about Abraham who sent his wife along with his child to the wilderness. அங்க அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து கையில கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போன ஆகாரை துரத்திட்டார். And here he took bread and a skin of water and gave it to Hagar and sent them away. வேதம் சொல்லுகிறது அவள் அந்த வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாள் என்று வாசிக்கிறோம். The Bible says she departed and wandered in the wilderness. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 15 says, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போனது. and the water in the skin was used up. உடனே அவள் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள், And in verse 16 she says, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். let me not see the death of the boy. எது செத்து போகிறதுக்கு அவள் பயந்தாள்னு சொன்னா இந்த பிள்ளையினுடைய சரீரம் செத்து போகும். What was she scared of? That the flesh of this boy will die. இது உண்மைதான். This is true. தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம இருந்தா உடம்பு உயிர் என்ன பண்ணாது, நிலை நிற்காது. அது உயிர் வாழ்றதுக்கு சரீரத்துக்கு என்ன வேணும்? தண்ணியும் ஆகாரம் வேணும்ன்றது நமக்கு தெரியும். And she know very well that they need this food and water to live. அப்ப இவளுடைய பிரச்சனை என்னன்னா சரீரம் செத்து போகாம இருக்கணும், இந்த பிள்ளை மரிச்சு போகாம இருக்கணும்னு சொல்லி அவ ரொம்ப பயந்தாள். So she was so scared that this boy should not die, this flesh should not die. ஆகவே சத்தமிட்டு அவள் அழுதாள் என்று வாசிக்கிறோம். And we see she lifted her voice and wept. ஆனால் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். But I'll show you one more incident. இவன் பாத்தீங்கன்னா தண்ணியோ சாப்பாடு பிரச்சனை இவருக்கு இல்ல. But here he did not have a problem with food or water. 13ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. Psalm 13 and verse 3, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லுகிறார். He says, consider and hear me, O Lord my God, enlighten my eyes lest I sleep the sleep of death. நாம ஏற்கனவே இஸ்மவேலுடைய சம்பவத்தை படிக்கும்போது
பிள்ளை மரித்து போகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு அம்மா. When we already read the incident of Ishmael, that woman said, let me not see the death of the boy. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, But here psalmist says, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்குன்றாரு. he says, enlighten my eyes lest I sleep the sleep of death. இது இவருக்கும் மரணத்தை பற்றி பேசுறாரு. ஆனா மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு கேட்கல. Here he also speaks about death, but he did not ask water to escape from death. ஏனென்றால் இவர் பேசுற மரணமே வேற மரணம். Because the death that he is mentioning is something different. அங்க சரீர மரணத்தை வந்துட கூடாதுன்னு அந்த மாதிரி தண்ணிக்காக அலையறாங்க. So that woman was searching for water to avoid physical death. ஆனா தாவீதுக்கு தேவை தண்ணியோ ஆகாரமோ கிடையாது. But David doesn't require food or water. அவர் சொல்றாரு, மரண நித்திரைக்குள்ள போய்டாதபடி எனக்கு தாகத்துக்கு தண்ணி தாங்கன்னு கேட்கல, என் கண்களை தெளிவாக்கும் அப்படின்ற. Here he says, I don't ask for water, rather enlighten my eyes that I may not enter into the sleep of death. ஏங்க இவர் கண் இப்படி தெளிவில்லாம போச்சு? Why he did not have an enlightened eyes? மரண நித்திரை என் மேல வந்துரும்னு சொன்னதுனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning that he said that the sleep of death may come upon me? அதுக்கு முந்தின வசனம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. Read verse 2 for that. இங்கே வாசிக்கிறோம், என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily? அப்ப இங்க இவர் பேசுற பிரச்சனை தண்ணீரோ ஆகாரமோ தங்குமிடமோ கிடையாது. So here the problem that he is mentioning is not related to his food, water or a dwelling place. இவர் பிரச்சனை என்னன்னு கேட்டா, இருதயத்துல உள்ள சஞ்சலம் அல்லது துக்கம். So here he is speaking about the sorrow or the sadness in his heart. அதை மனதுல வைத்து வைத்து எது வரைக்கும் இதையே நான் யோசித்து கொண்டிருப்பேன். So how long will I take counsel in my soul, having the sorrow in my heart? இவர் சொல்லுகிறாரு, இப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால கண்ணே சொருகி போய் மரண நித்திரைக்குள்ளே போயிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குன்ற. And he says, as I am thinking about it daily, I am afraid where I will enter into the sleep of death. ஒரு பக்கம் சரீரத்துக்கு சோர்வுன்னு இருக்கிற வேளையிலேயே இன்னொரு பக்கம் ஆத்மாவுக்கு சோர்வுன்னு ஒன்னு இருக்கு. So when you have this physical fainting on one side, there is also a fainting of the soul on the other side. உள்ளத்துல உண்டாகிற சோர்வு, The fainting in your heart. மனதுல உண்டாகிற ஒரு தோய்வு. It is a fainting in of your heart. எவ்வளவு நாள் இப்படியே நான் இருப்பேன், அந்த துக்கத்திலேயே என் மனசு விட்டு போச்சு. How long I will stay in this sorrow? 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், In Psalm 138 verse 3 he says, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். In the day when I cried out, you answered me and made me bold with strength in my soul. ஹல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதே அனுபவம் வந்தது. And Israelites also encountered the same experience. தாகத்துக்கு தண்ணீர் இல்ல, They did not have water to drink. பசிக்கு ஆகாரம் இல்ல, They did not have food for their hungry. தங்கிறதுக்கு இடம் இல்ல, They did not have a place to dwell. சரீரம் சோர்ந்து போச்சு. Their physical body is totally fainted. இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்தீங்கன்னு மோசேக்கு விரோதமா அவங்க சத்தம் போட்டாங்க. And they also cried against Moses saying, did you bring us into the wilderness to kill us? இன்னொரு பக்கம் ஆத்துமாவும் தோய்ந்து போனது. On the other side their soul also fainted. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அவர்களை விட்டு அற்று போனது. And they lost all their hope. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? அவருடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தவர் மாத்திரம் அல்ல, He not only gave water for their thirsty. அவருடைய பசிக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்து போஷித்தவர் மாத்திரம் அல்ல, He not only fed them with manna for their hunger. அவர்களுக்கு கட்டாத வீட்டையும் நட்டாத தோட்டத்தையும் கொடுத்தவர் மாத்திரம் அல்ல, He not only gave the plants and gardens which they have not planted. அவருடைய ஆத்துமாவையும் தேவன் தைரியப்படுத்தினார். But he also strengthened their soul. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's why the Bible says, மனுஷன் தாம் பிரச்சனைகளை ஆகாரத்தினால தீர்த்து கொள்ள முடியாது. a man cannot solve his problems with food. ஏன்னா தாவீதுக்கு இருந்த பிரச்சனை தண்ணி பிரச்சனை, எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை கிடையாது. Because David did not have a problem with food or water. அவருக்கு எல்லாம் நல்லா இப்ப சம்பரமா இருக்கு. He had everything in a sumptuous way. ஆனா அவருக்கு தேவை என்ன பட்டுச்சுன்னா, அவருக்கு நித்தம் நித்தம் இருதயத்தில் இருந்த துக்கத்துக்கு
விடுதலை இல்லாம இருந்தார். But he did not have a deliverance for the sorrow in his life over again and again. அதனால தான் 23ஆம் சங்கீதத்துல எழுதுறாரு, That's why he writes in Psalm 23, கர்த்தர் எனக்கு ஒரு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவே கிடையாது. the Lord is my shepherd and I shall not want. 2ஆம் வசனத்துல அவர் புல்லுக்கு நேரா நடத்துறாரு, தண்ணீருக்கு நேரா என்ன நடத்துறாரு. And in verse 23 he leads me towards the green pastures and leads me beside the still waters. 3ஆம் வசனம் சொல்றாரு, என் ஆத்துமாவை என்ன செய்கிறார்னா தேற்றுகிறார். And in verse 3 says he comforts my soul. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவன் நம்முடைய சரீரத்தின் தேவையை மாத்திரம் போஷித்து, தேவன் நமக்கு தேவைகளை சந்தித்து நம்மை நிறைவாக்குகிறவர் அல்ல. So it means our God is not a God who only fulfills our physical needs and gives strength to our physical life. நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும்போதும் அதை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். But he is also a good God who strengthens and gives power to the fainting soul. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய அரசாங்கங்களை கொஞ்சம் பாருங்களேன். Today look at our government. ஒரு அரசாங்கம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தாலும், No matter how strong a government is, ஒரு அரசாங்கம் எவ்வளவு பொருளாதாரத்துல மிகுந்த சக்தி படைத்ததாக இருந்தாலும், no matter how financially the government would be strong, நீங்கள் அந்த அரசாங்கம் தம் மக்களுக்கு என்னதான் கொடுக்க முடியும்னா, அரிசி கொடுக்கலாம், எண்ணெய் கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம், அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணலாம். அவங்களுடைய சரீரத்திற்கு அடுத்த தேவைகளை மாத்திரமே ஒரு மனிதனோ ஒரு அதிகாரமோ ஒரு அரசாங்கமோ கொடுக்க முடியும். see, only they can supply things like our rice, pulses and other things that may pertain to the physical needs alone. ஆனால் ஆத்துமாவுக்கு எந்த அரசாங்கமும் எந்த ஆளுகையும் எந்த மனுஷனும் தைரியத்தை கொடுக்க முடியாது. But no government or governance or a person can give strength to the soul. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? Who is our God? சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Our God will give power to the fainting. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, This month the Lord desires to speak with us. சோர்ந்து போகிற நமக்கு கர்த்தர் ஆத்துமாவிலே பலன் தந்து தேவன் நம்மை நிறுத்த வல்லவர். God will give to the fainting soul and he will strengthen us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இந்த Lord. சோர்வு யாருக்கெல்லாம் வர முடியும் தெரியுமா? Who can encounter this sorrow? இதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. This is more surprising. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா? If you read Isaiah 40 and verse 30, வாசிக்கிறோம், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். even the youth shall faint and be weary and the young men shall utterly fall. பொதுவா நம்ம நினைக்கிறோம் இந்த சோர்வு, இந்த மனதுல வர்ற துக்கம், நமக்கு வர்ற வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வயசான காலத்துல வரும் நம்ம நினைக்கிறோம். Generally we think this kind of fainting or a kind of sorrow and sadness will be encountered only by the old people. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கண்டுபிடிக்கிறோம், இந்த ஆத்துமாவில் மனதில் உண்டாகும் சோர்வு அப்படின்றது வயது பிரச்சனை இல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுது. But here when we read this verse we can understand that age is not a factor for this fainting in the soul. ஏனென்றால் சோர்ந்து போறவங்க யாருன்னா, வாலிபரும் சோர்ந்து போக முடியும், இளைஞர்களும் என்ன செய்ய முடியும்னா சோர்ந்து போக முடியும். It's because even youth and young men shall also faint. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? யார் சோர்ந்து போனாலும் No matter whoever may faint, ஆத்துமாவில் பலன் தந்து தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். he is the one who strengthens our soul. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு தைரியமா ஆண்டவருடைய வசனத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. You can boldly receive the word of God today. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர் நம்முடைய கர்த்தர். Our God is a God who gives power to the fainting. எவ்விதமான சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தாலும் அந்த சோர்வுகளிலிருந்து இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். No matter what kind of fainting we might have encountered in our life, the Lord is able to deliver us out of those fainting and strengthen us. கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட போது, when the Lord spoke with me, ஆண்டவர் ஒரு தேவனுடைய மனுஷன் சோர்வுகளை சந்திக்கிற 3 சந்தர்ப்பங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். The Lord showed me 3 moments when people would faint. இந்த 3 சோர்வுகள் வழியாக ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போகும்போது கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வல்லவர் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். And the Lord showed that he is able to strengthen and give power to the fainting people who goes through these 3 situations. முதலாவது காரியம், the first moment, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Samuel chapter 2 verses 4 and 5. பலவான்களின் வில் முறிந்தது,
தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள். The bows of the mighty men are broken, and those who stumbled are girded with strength. 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, The last part of verse 5. மலடியாயிருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். Even the barren has borne 7, and she who has many children has become feeble. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இங்கே ஒரு பலவீனத்தை குறித்து அன்னாள் பாடுகிறதை பாருங்க. Here we can read about the fainting that is being sung by Hannah. தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை சாட்சியாக அறிவிக்கும் போது, When she was testifying the thing that is being done by God in her life, அவள் சொல்லுகிறாள், ஒரு காலத்துல பலமா இருந்தவங்களுடைய வில்லு கூட முறிந்து போனது என்று சொல்லுகிறாள். and she says the bows of the mighty men were also broken once. இரண்டாவது சொல்லுகிறாள், சிலர் தள்ளாடுகிறவர்களாக மாறிட்டாங்க. And she says again there were also some people who stumbled. இதை எந்த சூழ்நிலையில் எந்த பின்னணியில் சொன்னாள் தெரியுமா? You know, in what context and in what situation did he say this? தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பலவீனத்தை குறித்து அவள் பேசுகிறாள். She is pointing out about the weakness or the fainting that happened in her life. இவளுடைய வாழ்க்கையிலே இருந்த முதலாவது பலவீனம் என்னவென்றால், தன்னுடைய கணவனுக்கு பிள்ளை பெற்று கொடுக்க முடியவில்லை என்கிற சரீர பலவீனம் அவளுக்கு இருந்தது. So the first fainting or the weakness that she had in her life is that she was not able to bear a child for her husband. பல வருடமாய் காத்திருந்தாலும் பிள்ளை பெற அவளுக்கு பலன் இல்லை. Though she waited for many years, she did not have a strength to bear a child. இந்த சரீர பலவீனத்தோடு பல ஆண்டுகள் அவள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி விட்டாள். She was leading her family life with this physical inability. வாழ்க்கை நடந்து கொண்டே தான் இருக்கிறது. The life was going on. ஆனால் இப்ப நடந்த பிரச்சனை என்னன்னா, அடுத்த ஒரு பிரச்சனை உருவாகுது. But the problem here is there is another problem that happened there. இப்படி சரீரத்துல பலவீனமாய் இருந்தவள் தள்ளாடும்படியாகவும் அவளுடைய உள்ளான பலனே அவளை விட்டு அகன்று போகும்படியாக ஒரு சம்பவம் நடக்கிறது. There happened an incident which actually pushed her down so that she was out of that all the strength that she had and she had to faint. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you see 1 Samuel chapter 1 and verse 6, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் என்று வாசிக்கிறோம். And her rival also provoked her severely to make her miserable because the Lord had closed her womb. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of இப்ப God. நடக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, Now what's the problem that's happening? ஏற்கனவே சரீரத்துல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. There's already a physical problem that was going on. அவளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாங்க முடியல. She was not able to bear the problem that she had. ஆனா இப்ப அடுத்த பிரச்சனை எழும்புது. But there comes another problem. மனதை மடிவாக்கும்படி, இருதயத்தை துக்கப்படுத்தும்படியாக விசனப்படுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது. There happened an incident to faint her totally down, to grieve her heart and bring sorrow in her heart. இந்த விசனம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? Where did this sorrow come from? எங்க இருந்தோ வெளியில இருந்து வரல. It did not come somewhere from out. வீட்டுக்குள்ள இருந்தே வந்தது. It started from her house. முதலாவது நான் சொல்லுவேன், எப்பொழுது ஜனங்கள் சோர்ந்து போனாங்க தெரியுமா? See, first one, when did the people faint? அவர்களுடைய சொந்த குடும்பமே அவர்களை காயப்படுத்தும் போது. People fainted when their own family hurt them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இங்கே பெனினாள் எப்படி இந்த அன்னாளை அவள் விசனப்படுத்தினாள் என்று வேதம் விளக்கமாக சொல்லவில்லை. Here the Bible did not explain how this Peninnah provoked or caused misery to Hannah. என்னென்ன வார்த்தைகள் சொல்லி அவளை விசனப்படுத்தினாள் என்று சொல்லப்படல. It is not said what are the kinds of words that she used to provoke her. ஆனால் வேதம் சொல்லுகிறது எதற்காக விசனப்படுத்தினாள் என்பதை ரொம்ப கிளியரா சொல்லிருக்கு. But the Bible clearly says the reason for the provocation. இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவளுக்கு பிள்ளை இல்லாத பிரச்சனை மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளை இல்லாம போனதற்கு வேதம் கிளியரா சொல்லுகிறது அது அவள் பிரச்சனை இல்ல, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்து போட்டிருந்தார். So here the problem is not only that she was not able to bear a child, but the Bible says the reason is because the Lord has closed her womb. நல்லா கவனிங்க. Listen carefully. இவள் கடந்து போன பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை கிடையாது. So the problem that she went through is not her own problem. கர்த்தர் அடைச்சு போட்டதனால அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. Just because the Lord has closed her womb, it became a problem. பெனினாள் ஒருவேளை கர்த்தரை பற்றி ஏதாவது வார்த்தை சொல்லி இருந்தா பரவாயில்ல. If this Peninnah would have spoken about God, that is okay. ஏன்னா கர்த்தர் தான் கர்ப்பத்தை என்ன செய்தார்? அடைத்து போட்டார். It's because God has closed her womb. ஆனால் பெனினாள் யாரை பேசுகிறாள் என்றால்,
But whom did this Penina speak? ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அன்னாளை இன்னும் அதிகமாக விசனமாக்கி மனமடிவாக்கினார். This Penina was provoking and causing misery to this Hannah who is already affected. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. She is in no way connected with this problem here. அவள் பிள்ளை பெற மாட்டேன் என்று சொல்லல. She did not say I will not bear a child. கர்த்தர் அடைச்சு போட்டதுக்கு அடி வாங்குறது யாருன்னு கேட்டா இந்த அன்னாள். But she is suffering for what is being closed by the Lord. நிறைய வேளையில நம்ம பிரச்சனைக்காக நாம ஏதாவது व्यसनப்படுத்தப்பட்டா கூட பரவாயில்லை. See, many times when we have been provocated or suffer for things that we have done, it is better. ஆனால் வேற யாரோ ஒருத்தர் செய்ததுக்கு अनेक வேளையில நாம என்ன செய்யப்படலாம்னா பாதிக்கப்படலாம். But we are affected by the activities of other people. இதை யார் செய்தா தெரியுமா? You know who did this? கூடவே இருந்த பெனினாள் சொந்த குடும்பம் எழும்பி அவளுடைய இருதயத்தை மனம் மடிவாக்கினார். It was her own adversary Penina who from the own family who actually hurted her. அதோட விளைவு என்ன தெரியுமா? What happened as a result? வேதம் சொல்லுகிறது அவள் சாப்பிடாமலே அழுது கிடந்தாள். The Bible says she kept weeping without eating. அவளுடைய சரீரத்தை பற்றி அவளுக்கு இப்ப கவலை இல்ல. She is not bothered about her physical now. பொதுவாகவே இந்த உண்ணாவிரதம் எடுக்கறாங்க சாப்பிட மாட்டேங்கறாங்க அப்படினா அர்த்தம் என்னன்னா அவங்களுக்கு சரீரத்தின் நலனை பற்றி பெருசா அவங்க கருதலன்னு அர்த்தம். Generally if a person fast or stop eating it means that they don't have concern for their body. ஏன் தெரியுமா இந்த அம்மா சாப்பிடுறத கூட நிறுத்திட்டாங்க? You know the reason why did she stop eating? ஆத்துமாவே விடாய்த்து போய் கிடக்கு. It's because her soul is already fainted. சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? What is the use of eating? ஆகாரம் புசிச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of eating food now? உள்ள இருதயமே வாடி போய் கிடக்கு. My soul is already fainted. சரீரத்துல உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? What is the use of having life in my flesh? சாப்பிட மாட்டேன் என்று உட்கார்ந்திருக்கு. And she said she will not eat. பாருங்க கணவன் எத்தனையோ நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசுறார். See, husband was speaking very good words to her. அவருடைய இருதயமும் ஆறவே இல்ல. But our soul has not been அவருடைய வாழ்க்கையே ஒரு சோர்வுக்குள்ள போய் விட்டது. So she was totally into a fainting. என்ன இது? What is this? சொந்த வீட்டுக்குள்ளே தொடர்ந்து நம்மை எப்பொழுதும் மனமடிவாக்குகிறவள் இருக்கிறாளே. So it is a continuous provocation and misery in the own family. நான் நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில I tell you in that situation அந்த மனவடிவுக்கு நடுவாக amidst that fainting அவளுடைய ஆத்துமாவை தைரியப்படுத்தினது மனித வார்த்தைகள் அல்ல தேவனே அவளை தைரியப்படுத்தினார். It was not the words of men that actually strengthened her but the God alone. Hallelujah. Hallelujah. தேவ சமூகத்துல தான் போய் அவள் சொல்ல முடிந்தது. She was able to speak out only in the presence of God. நான் யோசித்து பார்த்தேன் பெனினாளிடத்துல பேசுறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. I thought she did not have that courage to speak to Penina. தன்னுடைய பிரச்சனையை மனிதர்கள்ட்ட சொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. She did not have that boldness to speak out a problem to any human being. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்ல என்னை சிக்க வைத்திருக்கிறீங்களே உம்மிடத்திலே நான் வருகிறேன். Lord, you have made me caught into such a kind of affliction, Lord, so I come to you, Lord. அவள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாள். She looked unto the Lord and cried to him. வேதம் சொல்லுகிறது அவள் முகம் இனி துக்க முகமாய் இருக்கவே இல்லை. The Bible says her face was no more sorrowful. அவளை ஆறுதல் படுத்தியது அவள் ஆத்துமாவிலே தைரியம் கொடுத்தது வேற யாரும் அல்ல கர்த்தரே தைரியப்படுத்தினார். It was none but the Lord alone who strengthened her soul. இன்னைக்கு காலையில ஒருவேளை இந்த மாதத்துல நீங்க கடந்து போகும்போது சொந்த குடும்பத்தினாலே உங்கள் ஆத்துமா துவண்டு போய் நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? Today this morning as you are going through maybe you have hurted so much by your family and you totally your heart and soul is fainted because of that. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாவிட்டாலும் உங்கள் மேல் வீண் பழி சுமத்தப்பட்டு நீங்கள் துக்கத்திற்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்களா? Though you are no way connected with the problem that you are going through but you have been falsely accused for that problem and you are going through a kind of fainting situation. இன்னைக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்க. Do only one thing. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. Look unto the face of the Lord. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. And all who looked unto him have brightened. கர்த்தர் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். The Lord will turn all your tears into joy. இருதயத்தின் சோர்வுகளை தேவன் நீக்கி பலப்படுத்த வல்லவராகிய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Our God who can remove all the fainting of your soul and strengthen us is still alive today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எப்பொழுது ஒருவர் சோர்ந்து போக முடியும் தெரியுமா? When can people faint? சொந்த குடும்பத்தார் நம்மை காயப்படுத்தும் போது சோர்வு வர முடியும். People faint when their own family hurt them. இரண்டாவது Number 2, எப்பொழுது சோர்வு வந்தது தெரியுமா? when did people faint? நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
28ஆம் வசனத்தை வாசியுங்கள். Judges chapter 16 and verse 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொன்னார். Then Samson called to the Lord, saying, O Lord God, remember me, I pray. Strengthen me, I pray, just this once, O God, that I may with one blow take vengeance on the Philistines for my 2 eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. என்னை பலப்படுத்தும் என்று கதறின இந்த சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். We know about this Samson who cried unto the Lord, strengthen me once. இவன் யார் தெரியுமா? Who was he? ஒரு காலத்துல எந்த சேனையோ எந்த பயங்கர கொடிய மிருகமோ அவனை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு அவ்வளவு பலசாலியாக இருந்தவன் இந்த சிம்சோன். This Samson was once a strong person where an army or even a beast or an animal can overtake him. ஆனால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா ரொம்ப 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 மனிதன் பலனை இழந்து நிற்கிறான். But now when you look at this man's life, it was totally without strength. இந்த பலன் இழந்ததற்கு ஒரு காரணத்தை அவன் சொல்லுகிறான். He says about the reason for this loss of strength. எனக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்கன்னா சூழ்ச்சி செய்து என் பலனை எடுத்துட்டாங்க. These Philistines have conspired against me and they've taken my strength. இப்போ அவன் பலனை திரும்ப கேக்குறான். Now he wants to be restored with that strength. எதற்கு தெரியுமா? You know for what? சிங்கத்தின் வாயை கிழிக்கிறதுக்குல்ல. Not to rip apart the mouth of the lion. தன்னுடைய தேசத்தின் சேனைகளை ஜெயத்திற்கு நேராய் நடத்துற போராட்டத்துல ஜெயம் பெறறதுக்கு இல்ல. Not to conquer in a great battle with his nation against the enemy. ஏதோ சரீரத்துக்கு பலன் வேணும்னு கேட்கல. Not for his physical strength even. நீங்க அதை கொஞ்சம் கருத்தா வாஸ்து பாத்தீங்கன்னா, if you read it cleanly, இவன் பலன் கேட்டது வந்து வாழ்றதுக்கு இல்லங்க. he asked strength not to live. இவன் பலன் எது கேட்டான்னா சாகணும்னு கேட்டான். He asked strength to die. ஏனென்றால் அவனுக்கு தெரிஞ்சது இந்த மண்டபத்துல உள்ள 2 தூண்களை நான் வந்து கவிழ்த்து விடுவேனானால் இந்த பெலிஸ்தியரோட நான் செத்து போவேன்னு அவன் கண்டுபிடிச்சான். So he understood that if I bring both the pillars of this palace down, then I can die along with all the Philistines here. பொதுவா எதுக்காக எல்லாரும் பலன் கேட்பாங்க அப்படின்னா வாழ்றதுக்காக பலன் கேட்பாங்க. Generally people would ask strength only to live. ஆனா சிம்சோனோ சாகருக்குனே பலன் கேட்டான். But Samson asked for strength to die. அப்ப அவன் பிரச்சனை என்ன தெரியுமா? சரீரத்துல உள்ள பிரச்சனை கிடையாது. It means his problem doesn't pertain to his physical life. அவனுக்கு வந்த வேதனை வந்து சரீரத்துல வந்ததை கூட அவன் பெருசா எடுக்கல. The pain that happened in his physical life was not bigger from him. அவனுக்கு தெரியும் இன்றைக்கு வேடிக்கை பொருளா அவன் மாறிட்டான். Today he has become an entertainment sport. கண்ணு ரெண்டும் புடிங்க எடுத்துட்டாங்க. They have plugged out both the eyes. மாவரைக்க விட்டாங்க. They have made him to grind. இதெல்லாம் அவனுக்கு தெரியும். He know very well about it. எனக்கு முன்னால இருக்கிற பலன் எனக்கு இல்லன்னு அவனுக்கு நல்லா தெரியும். He know very well that I did not have the strength that I had earlier. ஆனால் அவனுடைய பிரச்சனை வந்து சரீரத்துல பலன் இழந்து போனதில்ல, இந்த பெலிஸ்தியருடைய சூழ்ச்சியில நான் ஏமாந்து விழுந்துட்டேனே அப்படின்னு அவன் மனதில் இருந்த பிரச்சனை தான் இப்ப ஆண்டவர்ட்ட பலன் தாரோன்னு கேக்குறான். His problem is not that he has lost strength in his body, but the problem is that he is being deceived by this Philistines conspiracy, and that is why he wants his strength now. நான் உண்மையா நம்புறேன், வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவரே கண்ணும் போச்சு பலனும் போச்சு, எப்படியாகிலும் இந்த பொறியிலிருந்து தப்பித்துக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. So if someone else was in that place, I think they would have prayed this way, Lord, I lost my eyes and my strength, at least give me strength so that I can escape from this snare. ஆனா இவன் தப்பிச்சு போறதுக்குலாம் இவனுக்கு பிளானே கிடையாது. But he did not have any plan to escape. இவன் உயிரை பத்தி இவனுக்கு கவலையே கிடையாது. He is not bothered about his life now. இவன் பலனை கேட்டது தான் சரீரத்துக்கு கூட கிடையாது. He did not ask this strength for his body also. இவனுக்கு வந்த பலவீனத்துல மேற்கொள்ளணும்னு அவனுக்கு ஸ்ட்ரெngth கேட்கல. He did not ask for strength to overcome that weakness. அவன் பாதிக்கப்பட்டது எங்கன்னு சொன்னா மனதுல பாதிக்கப்பட்டான். He is affected only in his soul. அவனுடைய மனதுல அவன் பாதிப்பு ரொம்ப பெருசா இருந்தது. The pain in his heart was great now. ஏமாற்றப்பட்டு போனேனே, I have been deceived. வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேனே, I have been cheated. இந்த வஞ்சனை எப்படி வந்தது தெரியுமாங்க? How did this deceit come? அவன் சொல்லுகிறான், அந்த பெலிஸ்தியருக்கு நான் வந்து பழி தீர்க்கணும்னு சொல்லும் பொழுது அவன் ஏன் இந்த பெலிஸ்தியன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான்? When he says I want to take vengeance on the Philistines, why did he use that Philistines here? இந்த பெலிஸ்தியர் என்ன செய்தாங்க தெரியுமா? What did these Philistines do? பலத்தை பயன்படுத்தி இவனிடத்துல நெருங்கலான்னு பார்த்தா அவங்க பலன்லாம் இவன் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியல. When they want to use their strength to come closer to him, they were not able to do that. அவர்களுடைய பலத்தை வைத்து இவனை அடக்க முடியல. They were not able to control him using their strength. ஆனால்
அவங்க யாரை யூஸ் பண்ணாங்கன்னா பெலிஸ்திய பெண்ணாகிய தெலைலாள் என்ற ஒருவளை பயன்படுத்தினாங்க. But they used a Philistine woman named Delilah to control him. இந்த தெலைலாள் எப்படி வந்தாள் தெரியுமா? How did she come? ஒரு பயங்கரமான தோற்றத்தோட வரல. She did not come with a very strong appearance. அவள் இவனுடைய சரீரத்தை வந்து அடக்க முயற்சி செய்து வரல. She did not come to control his body. அவள் ஆயுதங்களோடு வரல. She did not come with weapons. அவன் வந்து பெரிய பெரிய தளவாடங்களோடு கிளம்பி வரல. She did not come with many battles and battalions. அவள் வந்து பெரிய சேனைகளோடு வரல. She did not come with any army. எப்படி வந்தா தெரியுமா? How did she come? வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனதுக்கு பிரியமானவளாக வந்தாள். The Bible says she came as the one pleasing to his heart. அவள் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, if you look at the word that she says, வேதம் சொல்லுகிறது நீ என்னை நேசிக்கிறாய் என்று எப்படி நீ விளங்க பண்ணுவாய்? She says that how will you show that you love me? அப்ப சிம்சோன் எதுல விழுந்தார் தெரியுமா? Where did this Samson fall? பலத்துல பெரிய பெரிய சத்துவங்கள்ல போய் அவர் விழல. He did not fall in great strength and power. அவருடைய கையை கட்டறதோ காலை கட்டறதுனாலே அவர் விழுந்து போல. He did not fall because they have binded his legs and hands. அவரை அறைக்குள்ள பூட்டி வைத்து அவரை வந்து பலவீனப்படுத்தல. They did not shut him into a room and made him weak. அவரை எப்படி பலவீனப்படுத்தினாங்க தெரியுமா? How did they make him weak? தனக்கு நண்பனை போல சிநேகிதனை போல சிநேகிதியை போல வந்தவர்கள் மூலமாக அவன் முழுவதுமாக கேப்சர் பண்ணப்பட்டான். He was totally captured through people who came as friends to him. அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? What did he thought? இவள் எனக்கு மிகுந்த நெருங்கிய தோழி என்று நினைத்தான். He thought she is a very close friend of him. அதனால மனந்திறந்து தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் அவளுக்கு சொன்னான். And therefore he opened all his heart and told the secret to her. இந்த தோழியாக அவளுடைய மடியிலே படுத்து கிடந்தவனுக்கு நடந்தது என்னன்னு கேட்டா, what happened to this man who was laying on his bosom on a close friend? நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when you look at Judges chapter 16 and verse 16, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள். As it came to pass, when she pestered him daily with her words and pressed him. அலட்டி 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 நடந்தது என்னன்னு கேட்டா, சாகத்தக்கதாக சரீரம் ஒன்றும் ஆகல, ஆனா என்ன ஆச்சு? ஆத்துமா விசனப்பட்டு. As she was pestering him daily, his body did not nothing happened to his body, but his soul was vexed to death. அப்போ இவனுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை, இவனுடைய உயிரின் ரகசியத்தை இவனிட்ட இருந்து வாங்குறதுக்கு கத்திய காட்டி வாங்கல. So she did not show a knife to get the secret of his strength or life. அவன் கையையும் காலையும் கட்டி சிறை பிடித்துலாம் அவனுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வரல. She did not arrest him by binding his hands and legs to bring that secret out. அவனுடைய ஆத்துமாவை இவன் யாரை ரொம்ப நேசித்தானோ அவளே என்ன செய்கிறானா, இவனை விசனப்படுத்தி நித்தமும் பேசி அவனுடைய ஆத்துமாவையே நோக பண்ணினான். She pestered him daily, whom he loved so much, and his soul was totally vexed. இவனுடைய சரீரம் சிறைப்பிடிக்கப்படுறதுக்கு, இவன் சரீரம் பலவீனப்படுறதுக்கு முன்னால முதலாவது பலவீனப்பட்டது என்னன்னு கேட்டா, ஆத்துமா தான் பலன் எழுந்து போச்சு. Before his body became weak, before his body lost his strength, it was his heart and soul which was first became weak. அவன் மேல இருந்த பலன் அவனை விட்டு போறதுக்கு முன்னால ஆத்துமா தான் தோய்ந்து போச்சு. Before the strength depart from him, it was his soul that fainted in him. வேதம் சொல்லுது, இவனை கேப்சர் பண்றதுக்கு முன்னாலேயே அவன் மனசே என்ன ஆயிடுச்சுன்னா சாகத்தக்கதாக துக்கம் வந்துருச்சு. The Bible says before he was captured, his soul was vexed to death. அநேக வேளையில இந்த சோர்வு யாரால் வரும் தெரியுமா? நாம் யாரை ரொம்ப நம்பி நண்பர்களாக வைத்திருக்கிறோமோ, சிநேகிதர்களாக நம்ம ரொம்ப நம்பி அவர்களோடு நெருங்கி பழகுறோமோ, சில வேளை அவர்கள் மூலமாகவே என்ன வரும்னா சோர்வுகள் நமக்கு வரும். Sometimes this kind of fainting can occur through people whom we consider as a very close friends. சில வேளையில நம்ம யாரிடத்துல ரொம்ப நாம மனதில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் சொல்லி அவர்களை ரொம்ப நம்புறோம் பாருங்க, சில வேளையில அந்த இடத்துல இருந்து என்ன வரும்னா ஏமாற்றமும் சோர்வும் வரும். Sometimes this kind of fainting and disappointment may come from people whom we consider to be a very close friend and share all our secrets and heart to them. அந்த வேளையில சரீரம் எப்படி இருக்கும்னா பலன் இழந்தது போல இருக்கும். At the time you will feel that your body has totally lost its சோர்வுக்குள்ள வந்துரும். You will enter into a kind of fainting situation. என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? What is the use of living anymore? நான் இவ்வளவு நம்பினேனே, I trusted so much, நான் இவ்வளவு நேசித்தேனே, I loved him so much.
இப்படி வந்து எனக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்திருக்கிறார்களே, They have conspired against me so much. இப்படி என் மனதை விசனப்படுத்துகிறார்கள். They vex my life so much. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What did he say? சாகத்தக்கதாக ஆத்துமா தோய்ந்து போனது. His soul was vexed to death. சங்கீதக்காரன் கூட இந்த சம்பவத்தை அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், என்னோடு கூட உட்கார்ந்து என்னுடைய மேஜையில சாப்பிட்ட என்னுடைய பிராண சிநேகிதன் தான் தான் குதிங்கால தூக்கி என் மேல வைத்தான்னு சொல்லுவான். Even when psalmist says about this, he says, my close friend who ate with me on the table, he actually lifted up his heel against me. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாதை இருந்தது. And Jesus Christ also had to go through this process. யார் கையிலே அவர் பணப்பையை கொடுத்து வைத்திருந்தாரோ, In whose hands he has given that bag of money, யாரை உண்மையாக நம்பினாரோ, and whom did he trust so much, யாரோடு கூட 3 வருஷம் பயணித்தாரோ, and with whom he traveled for 3.5 years. பண்டிகைக்கான ஆயத்தங்களை செய்யும்படி யார் அந்த கூட்டத்தில் அறியப்பட்டிருந்தார்களோ, Who the one who was selected to make arrangements for the day of feast. எல்லாருக்கும் சந்தேகம் வராம இருந்த ஒரு சிநேகிதன் இருந்தான் பாருங்க. அவன் தான் என்ன பண்ணான்னா, பிரதான ஆசாரியர்கிட்ட போய் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவே விலை பேசினான். It was a friend whom no one doubted was the one who went to the high priest to speak to get money for Jesus. அதனால அவன் திரும்பி வரும்போது இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே சிநேகிதனே முத்தத்தினாலேயா என்ன காட்டி கொடுக்கிறேன்னு கேட்டார். That's why when he returned back, Jesus said, "Oh my friend, are you betraying me with a kiss?" இயேசு சந்திக்க போகிற சிலுவை ரொம்ப கொடுமையானது. The cross which Jesus is going to encounter is a very horrible அவர் cross. அங்கே ஜீவனை பலியிட போகிறார் என்பது உண்மை. It is true that he is going to sacrifice his life there. ஆனால் அந்த வேதனையை விட பெரிய வேதனை என்னன்னா, சொந்த சிநேகிதனே என்னவா மாறிட்டான், எதிரியா மாறிட்டான். But being betrayed by his own friend is more painful than that pain. அன்றைக்கு ராத்திரி இந்த சிநேகிதனை சந்திக்கிறதுக்கு முன்னால இயேசு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். So Jesus knew very well what will happen before he met that friend that night. யாரும் அறியாம இருந்தாலும் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக யூதாசை பார்த்து சொன்னார், நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யணும் அவர் தான் அனுப்பி விட்டார். அவனுக்கு தெரியும் இவன் தான் வரப்போகிறான்னு தெரியும். Though no one is aware of it, Jesus knew very well, and that is why he said before his disciples unto Judas, do quickly what you want to do. ஆனால் அவன் கடந்து போன பிறகு இயேசு ஜெபம் பண்ண போனார். But once he left, Jesus went to pray. அந்த ராத்திரி முழுவதும் என்ன சொன்னார்னா, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாக வியாகுலப்பட்டிருக்கிறது. That night fully he said, my soul is vexed to death. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். If it's your will, please remove this cup from me. இரவு முழுவதும் தேவனுடைய முகத்தை தேடினார். He sought the face of God all night. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது, when he looked unto the Lord, வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அவரை தைரியப்படுத்தினார். an angel of the Lord came down, descended down, and he strengthened him. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய தூதன் இறங்கி வந்து அவரை தைரியப்படுத்தி. An angel of the Lord descended down and strengthened நான் him. சொல்வேன், எப்பொழுது தெரியுமாங்க ஆத்துமாவுக்கு சோர்வு வரும்? I tell you, when will our soul faint? ஒரு நெருங்கிய நண்பன் ஒருவரை மறுதலிக்கும் போது சோர்வு ஆத்துமாவில் வரும். Our soul will faint when a close friend betrays us. ஒருவேளை இன்றைக்கு இந்த மாதத்தை நீங்க கடந்து வரும்போது, பாஸ்டர் எனக்கு நெருங்கிய ஒரு நண்பன் மூலமாக நான் ஏமாற்றப்பட்டதுனால, நான் காட்டி கொடுக்கப்பட்டதுனால, நான் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டதுனால ரொம்ப மனதளவுல சோர்ந்து போயிருக்கிறேன்னு வந்து நிக்கிறீங்களா? As you came through this month, do you say that I've been betrayed, I've been deceived, I've been cheated by my very close friend? கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கு. He is the Lord who gives power to the faint. இளைப்படைந்தவனுக்கு பலனளிக்கிற ஒரு தேவன் இருக்கு. And he is the Lord who strengthens that have no might. கர்த்தர் இந்த வேளையிலேயே அந்த பலனை உங்கள் மேல் கட்டளையிடுவாராக. And may the Lord command that strength now. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசியாக At last, எப்பொழுது ஒரு மனுஷன் சோர்ந்து போக முடியும்? when can people faint? முதலாவது சொன்னேன், சொந்த குடும்பத்தாரே காயப்படுத்தும் போது சோர்வு உண்டாகும். Number one, I said people fainted when their own family hurt them. இரண்டாவது, நெருங்கிய நண்பர்கள் ஒருவரை மறுதலிக்கும் போது அல்லது ஏமாற்றும் போது சோர்வு வரும். Number two, people fainted when a close friend betrayed them. மூன்றாவது, Number three, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 2 Timothy chapter 4 and verse 17. 16 நாம் வாசிக்கலாம். You can read from verse 16 onwards. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 16 says, எல்லாரும்
என்னை விட்டு என்னை கைவிட்டு விட்டார்கள். It says that everyone forsook me. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். All forsook me. ஆனால் கர்த்தரோ 17ஆம் வசனத்திலே கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். Verse 17 says, but the Lord stood by me and strengthened me, so that through me the message might be fully proclaimed. எல்லாரும் கைவிட்டார்கள். All forsook me, கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார். but the Lord strengthened me. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது, சோர்வு எந்த இடத்துல இருந்து வரும் தெரியுமா? Number 3, when can people faint? நமக்கு துணையாக நிற்க வேண்டிய நம்மோடு உடனாளியாய் இருக்கிறவர்கள் நம்மை கைவிடும் போது சோர்வு வரும். People faint when their comrades forsook them. இவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மேலிருந்த ஊழியம், அந்த ஊழிய பாரம், ஊழியத்தினுடைய உத்தரவாதம் என்பது ரொம்ப பெரிய உத்தரவாதம். See, the responsibility of this ministry upon this Paul was really big and great. தன்னோடு சேர்ந்து அநேகர் ஊழியம் செய்து தனக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். He also decided that everyone and many should join him and be a company to him in this ministry. அவருடைய கடிதங்களை நீங்க வாசிப்பீர்களானா அடிக்கடி ஊழியத்தில் தன்னோடு இருந்தவர்களை உடன் வேலையாளாகிய என்று அவர்களை அவர் அழைத்தார். So you can also see that he mentions those people who were with him in his epistle as co-workers, servants. fellow servants ன்னு சொன்னார். He called them கூடவே என்னோடு வேலை செய்கிறவர்கள் என்று சொன்னார். He calls them as fellow servants. இன்னும் கூட தீமோத்தேயு போன்றவர்களுக்கு எழுதும்போது நீயும் கிறிஸ்து இயேசுவுக்காக நல்ல போர்ச்சேவகனாக என்னோடு என்ன செய், தீங்கு அனுபவி. And also when he writes to Timothy, he says, you also endure this suffering for Christ as a fellow servant of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ அவர் என்னதான் ஊழியம் செய்தாலும் தன்னோடு ஊழியத்துல தன்னோடு தேவனுடைய திட்டத்துல நிற்க வேண்டிய சிலர் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். No matter whatever ministry accomplished, he always decided that there should be some other co-workers who can stand before them. அவருடைய கடிதங்களை வாசிப்பீர்களானா சில கடிதங்கள்ல ஆரம்பத்திலேயே ஒரு சிலருடைய பெயரை சொல்லி வாழ்த்துவாரு. So when you read his epistle, you can see sometimes he always greets mentioning their names in the beginning. ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட எல்லா கடிதத்திலேயும் முடியும் போது நிறைய பேரை மென்ஷன் பண்ணி அவர்களை வாழ்த்துகிறேன் 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 என்று சொல்லுவார். But generally when he ends an epistle, you can see he mentions the names of many people and he greets everyone. அவர்களுக்கு நன்றி சொல்லுவார். And he thanks them. ஏன் தெரியுமா? You know for what? அவருக்கு தெரியும் அந்த பட்டணத்துக்கு கடிதம் எழுதும்போது இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளுகிற தனக்கு ரொம்ப நம்பகமான தன்னுடைய உடன் வேலையாட்களை நம்பிதான் அந்த ஊழியத்தை விட்டிருக்கிறேன் அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது. It's because he had a confidence, when I write this epistle, I give this ministry to those fellow servants in whom I trust so much. இன்னைக்கு பாருங்க ஊழியங்கள்ல கிளை ஊழியங்கள்னு இருக்கு. Today we have branch churches. இப்போ எந்த கிளை ஊழியத்துக்கும் நீங்க போய் பார்க்கணும், விசிட் பண்ணணும்னா ஒரு சில நிமிடங்களுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். See, today if you want to visit your fellow branches or branch churches, you can go and visit in few minutes. உலகத்தினுடைய மறுமுனைக்கு போகணும்னா கூட 24 மணி நேரத்துக்குள்ள எந்த இடத்துக்கு வேணா போய் சேர்ந்துடலாம். If you want to go to the other end of this world, you can go almost in 24 hours. ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில சபை, எபேசுல சபை, தெசலோனிக்கேல சபை, கலாத்தியாவுல சபை, பிலிப்பியில சபை, கொலோசையில சபை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் விசிட் பண்றது சும்மா ஏறனோனே ஃளைட் ஏறி உடனே 24 மணி நேரத்துல போய் சேர்ற இடம் கிடையாது. But in those days this Paul had some branch churches in Galatia, Corinth and Ephesus and then Colossae and many places where he cannot take a flight and go immediately meet them. ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணனும்னா ஒன்னு நடந்து போணும் அல்லது குதிரை மேல பயணம் பண்ணனும், அப்படி இல்லனா கப்பல் பயணம் பண்ணனும். So if he has to move from one place to other place, he has to either walk or go on a horse or he has to take a ship and go. சில இடங்களுக்கு போகிறதுக்கு அவர் எழுதுறாரு, நான் உங்களெல்லாம் திரும்ப பார்க்கணும்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதுறாரு. And to some places he writes, please pray that I should see you again. ஏன்னா அவ்வளவு கடினமானது அந்த காலத்துல பயணம். It's because transportation was so horrible in those days. நீண்ட நாள் கப்பல் பயணங்கள் போய் தான் ஒவ்வொரு பட்டணமா போய் சேர முடியும். And you have to go through ship for many days to reach a city. இதுல பிரச்சனை என்னன்னா போய் சேர்ந்த இடத்துல நிறைய இடத்துல இவரை சிறப்புடிச்சு வேற
அவரை சிறைச்சாலையில போட்டு வர வச்சுட்டாங்க. And also in many places wherever he went he has been arrested and he was imprisoned. அதுல எப்ப விடுவிப்பாங்க, எப்ப அடுத்த இடத்துக்கு போக முடியும்னு தெரியாது. And he was not sure when he will be released and when he can go to the other place. அப்ப இப்படிப்பட்ட பயங்கரமான தடங்கல்கள் ஊழியத்தில் இருந்தபோது அவருக்கு தைரியம் கொடுத்தது யாருன்னு கேட்டா தன்னோடு இருந்த உடன் வேலையாட்கள். When such kinds of obstructions happened in this ministry, it was his own fellow servants who gave a confidence to him. ஒரு தலைவனாக இவர் சிறைபிடிக்கப்பட்டு விட்டாலும் அட்லீஸ்ட் நமக்காக நம்பகத்தன்மை உள்ளவர்கள் ஒவ்வொரு பட்டணத்தில் இருக்காங்க, அவங்க நம்ம வேலையை பார்த்து கொள்வாங்கன்ற ஒரு தைரியத்தில் அவர் இருந்தார். Though as a leader, if he is imprisoned, he had a confidence that he had fellow servants who are trustworthy, who will take care of this ministry. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? But what is more grieving here? சொல்லுகிறார், முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நான் நிற்கும்போது ஒருவன் கூட என்னோடு கூட இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். He says, at my first defense no one stood with me. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். All forsook me. யார் தெரியுமா இவங்க? Who were they? தன்னோடு கூட நிக்க வேண்டியவங்க. People who were supposed to stand with me. தன் மூலமாக ரட்சிப்பை அடைந்தவர்கள். People who obtained this redemption through him. தன் மூலமாய் ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள். People who are appointed for this ministry through him. தன்னுடைய நம்பகத்தன்மை உள்ளவர்கள். People who are trustworthy. சில வேளையில ரொம்ப நம்பகத்தன்மை உள்ளவர்கள், ரொம்ப நம்ம நேசிக்கிறவர்கள், ரொம்ப நம்ம இருதயத்துல அவர்களை குறித்து பயம் இல்லாமல் இவர்கள் நம்மோடு இருப்பார்கள் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. சில வேளை அவர்கள் நம்மை கைவிடும் போது எது சோர்ந்து போகும்னா ஆத்துமா ரொம்ப சோர்ந்து போயிடும். Sometimes when people whom we trust so much, whom we love so much, whom we think they will be with us forever, when they leave us, that is when our heart and soul faints. இதே போல ஒரு சம்பவம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. Such a similar incident happened in the life of David as well. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா? If you come to 1 Samuel chapter 30, அங்கே தாவீதோடு ஒரு பெருங்கூட்ட மக்கள் அவனுக்காக போராடும்படி அவனோடு சேர்ந்து பலவான்கள்லாம் சேர்ந்து வந்தாங்க. So here David and along with him were very mighty men who came together to strive and fight with him. இந்த தாவீதை பார்ப்பீர்களானா சவுலுக்கு பயந்தவனாக பெலிஸ்தியரோடே போய் சேர்ந்துட்டான். So here this David who was afraid of this Saul, he relocated to Philistines. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 4 மாதம் பெலிஸ்தியருடைய எல்லையிலே இருந்தான் என்று 1 சாமுவேல் 27:7ல வாசிக்கிறோம். In 1 Samuel 27:7 we read that he stayed for almost 1 year and 4 months in Philistine. 1 சாமுவேல் 28 முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது பெலிஸ்தியர்களோடு சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே சண்டையிட இந்த தாவீது சம்மதித்தான் என்று வாசிக்கிறோம். In 1 Samuel chapter 28 first 3 verses we can read that this David agreed to fight against Israel having joined with Philistines. ஆனால் 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது பெலிஸ்திய தளபதிகள் இவன் தங்களோடு சேர்ந்திருப்பதை அவங்க சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. But when you read 1 Samuel chapter 29 verses 2 to 5 you can read that this Philistines leaders and commanders did not agree to have David along with them. ஆனால் தாவீது இவர்கள் வேண்டாம் என்று தன்னை ஒதுக்கினதுனால பெலிஸ்தியரை விட்டு இவன் திரும்பி வருகிறான். But just because these Philistines excluded him, this David did not return back from this Philistines. ஆனால் திரும்பி வரும்போது இவனுடைய குடும்பத்தார் இவனுடைய சேவகருடைய குடும்பத்தாரை எல்லாம் விட்டுட்டு போன சிக்லாக் என்ற பட்டணத்தை சத்துருக்கள் அமலேக்கியர் முழுவதும் சூறையாடி பட்டணத்தை எரித்து போட்டாங்க. But when they returned back you can see that this David and his men they came and you can see Amalekites who raided the city and kidnapped their families, their wives and children away. வீட்ல இருந்த மனைவிமார் பிள்ளைகள் எல்லாரையுமே அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. And they kidnapped the women, their wives and the children, everyone in their house. இவ்வளவு நேரம் தன்னோட வலக்கரமா இருந்த சேவகர்கள் இப்ப என்ன செய்தாங்கன்னா, நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1 சாமுவேல்ல பார்க்கும்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமற் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்னு பார்க்கிறோம். In 1 Samuel chapter 30 and verse 4 you can read that David and the troops with him wept loudly until they had no strength left to weep. ஏனா எல்லாரும் இழந்திருக்காங்க. It's because everyone lost everything. தாவீது தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்காரு. David lost his family. அதே போல அவனோடு இருந்த போர் சேவகர்களும் குடும்பத்தை இழந்திருக்காங்க. Similarly all the troops and the men lost their families. இழப்பு எல்லாருக்கும் பொதுவாக தான் இருந்தது. The loss was a general to everyone. ஏதோ தாவீது குடும்பம் தப்பிச்சிக்கிட்டு இவங்க குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தா பரவாயில்லை. If David's family would have escaped and if others family would have destroyed, that is other way. பட் எல்லாரும் காமனாக எல்லாரும் பொதுவாக
தங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் உடைமைகள் வீடு எல்லாம் இழந்து நிக்கிறாங்க. But commonly everyone lost everything, their family, their possession and their wives and children. ஆரம்பத்துல நடந்தது என்னன்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தங்களுடைய குடும்பங்களுக்காக அழுதாங்க. So in the beginning it was everyone who came together and cried for their families. ஆனா 6ஆம் வசனம் வரும்போது சூழ்நிலை மாறுது. But when you come to verse 6, the situation changes. தன்னோடு சண்டையிட்ட ஒரு கூட்டம், a group which fought with him, தன்னோடு சேர்ந்து சண்டையிட போன குடும்பங்கள் அல்லது போர் சேவகர்கள், the troops which joined along with him to fight for him, தன்னோடு சேர்ந்து தான் இழப்புல அழுதுகிட்டு இருந்த சேவகர் கூட்டம், the troops which joined along with him when they cried for their families. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 6 says, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். It says the people spoke of stoning him because the soul of all the people was grieved. இப்ப யார் இவனுக்கு விரோதமா எழும்பினது தெரியுமா? Now who stood against him? பெலிஸ்தியர் கிடையாது, It was not Philistines, அமலேக்கியர் கிடையாது. it was not Amalekites. எழும்பினது யாருன்னா கூடவே வந்தாம பாருங்க சண்டை போடுற உங்களோடன்னு சொல்லி அவனே கல்ல தூக்கிட்டான். It was his own comrades who came along with him who took the stones. வேதம் சொல்லுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். The Bible says David was greatly distressed. சிங்கத்தின் கைக்கு தப்பிச்சான். He escaped from the mouth of the lion. கரடியின் கைக்கு தப்பிச்சிட்டான். He escaped from the mouth of bear. கோலியாத்தின் கைக்கு தப்பிச்சான். He also escaped from the hand of Goliath. வெளியரங்கமாக இவன்தான் எதிரி என்று சொல்லிக் கொண்டிருந்த சவுலின் கைக்கு தப்பிச்சிட்டான். He also escaped from the hand of Saul, where he was evidently known as his enemy. இவனை விரட்டி விட்ட பெலிஸ்தியர் கையில தப்பிச்சிட்டான். And he also escaped from the Philistines who chased him away. இவனுடைய உடைமைகளையும் குடும்பத்தையும் களவாடி கொண்டு போன அமலேக்கியர் கையிலிருந்து தப்பிச்சிட்டான். He also escaped from the hands of the Amalekites who took away and raided and attacked his possessions and family. ஆனா இப்ப பயிரே என்ன பண்ணுதுன்னா வேலி என்ன பண்ணுது மேஞ்சு போடுச்சு. But now வேலியே என்ன பண்ணுது பயிரை மேஞ்சு போடுச்சு. அப்போ அவனுக்கு இருந்த யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களே என்ன செஞ்சுட்டாங்கன்னா இப்போ இவனுக்கு விரோதமா வந்தான். But now all his supporters stood against him. இவன் யார்கிட்டோட சேர்ந்து சண்டை போடுவானோ அவனை இப்ப கல்ல தூக்கிட்டான். Now all his troops now stood against him to stone him. மன கிளேசம் தாங்க முடியல. And he was totally distressed now. எங்க ஓடுறதுன்னு தெரியல. You don't know where to run. ஆனா வேதம் சொல்லுகிறது, The Bible says தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். But David strengthened himself in the Lord his God. பிரியமானவர்களே, மனதிற்கு சோர்வு எப்பொழுது வருது தெரியுமா? My dear ones, when will people faint? நாம் ரொம்ப நம்பி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிற உடன் போராளிகள், நம்மோடு உடன் இருக்கிறவர்கள், நம்மோடு கைகோர்த்து கூட வந்து போராட்டங்கள்ல இருக்கிறவங்க அவங்களே நம்மளை கைவிடும் போதுதான் மனம் சோர்ந்து போயிடும். People faint when their own comrades, when people who are along with them, who supported them, who gave hand along with them, forsake them. நிறைய வேளை பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்னர் வந்து தங்களுக்கு விரோதமா சூழ்ச்சி பண்ணதை கேட்கும்போது மனசு தாங்கவே தாங்காது. Many times they will call them as partner, but when their partners conspire against them, they cannot bear it. ஒரு பார்ட்னரே என்ன பண்ணுவான்னா பேங்க்ல போய் எல்லாத்தையும் தான் பக்கம் திருப்பிடுவான். A partner himself will go to the bank and turn everything towards him. அதுல இருந்து யாரும் மீளவே முடியாது. And no one can come out of that. வெளியில இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் ஆபீஸ பத்திரமா பாதுகாத்திருப்பாங்க. So they would have secured this office from all other outside enemies. ஆனா ஆபீஸ்க்கு விரோதமா செயல்பட்டவன் யாருன்னா கையில சம்பளம் வாங்கி கூட உட்கார்ந்திருந்தான் பாருங்க, அவன் தான் எல்லாத்தையும் கெடுத்தான். But it was the own employee who received the income in the hand, salary from the office, who would have deceived everything. சோர்வு அந்த நேரம் தாங்கிக் கொள்ளவே முடியாது. And that is when you cannot bear that fainting. ஒருவேளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே பாஸ்டர் இதை போல ஒரு சோர்வில் நான் சிக்கி இருக்கிறேன். As I'm talking about this, you might say, Pastor, I'm been caught in a kind of fainting என்னோடு like this. கூட இருக்கிறவன், My own person who is with me, என்னோடு கூட போராடுகிறவன், the comrade who fights along with me, என்னோடு கூட வேலை செய்கிறவன், the fellow worker who works with me, எனக்காக உதவி செய்கிறேன் என்று சொன்னவன், the one who said he will support me, அவனே எனக்கு விரோதமாக கடிதம் போட்டான். now he has written a letter against me. எனக்கு விரோதமாக கல்ல தூக்கிட்டான். Now he has taken a stone against me. எனக்கு விரோதமாக பழி சுமத்துறான். Now he is accusing me. எனக்கு விரோதமாக எழும்பி வர்றான். And he is rising against me now. எனக்கு இனிமே பலன் இல்ல. I have no more strength. நான் ரொம்ப நெருக்கப்பட்டுட்டேன். I'm totally distressed. இன்னைக்கு காலையில இந்த நெருக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? Have you been here with that distress? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who gives power to the fainting. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இந்த வசனத்தை விசுவாசிங்க. Today believe this verse. என் தேவன்
சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். God will give power to the fainting. அவர் பலன் தருகிறார். He gives a power. பலன் தந்து தேவன் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives power to the fainting, and to the one who has no might he increases strength. கர்த்தர் இப்படி சோர்ந்து போனவர்கள் பலனடையும்படியாக தேவன் பலப்படுத்தும் பொழுது நடக்கும்போது என்ன தெரியுமா? You know what will happen when the Lord gives power to the fainting? 30ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 30 says, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஏசாயா 40:30, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து. 31ஆம் வசனம். Isaiah 40:31 says, but they that wait upon the Lord shall renew their strength, they shall mount up with wings as eagles, they shall run and not be weary, and they shall walk and not faint. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. They shall run and not be weary, and they shall walk and not faint. இன்றைக்கு விசுவாசிங்க. Today you believe? ஒருவேளை இன்றைக்கு சொந்த குடும்பத்தாருடைய நெருக்கத்தினால நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? Or you fainted because of your own family's hurt? உங்களுடைய நெருங்கிய நண்பனாலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? Or you fainted because your own close friend has betrayed you? உங்களுடைய உடனாளி பங்காளியினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? Or you fainted because of your comrade? சத்ருவினால் சோர்ந்து போயிருக்கீங்களா? Or you fainted because of your adversary? நான் உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும். I can tell you boldly. கர்த்தர் நடந்தாலும் சோர்ந்து போகாமல், ஓடினாலும் இளைப்படையாமல் இருக்கிற ஆத்துமாவின் பலனை கர்த்தர் தர வல்லவர். Lord is able to give power to our soul where you will not grow weary even if you run, and you will not faint even when you walk. கர்த்தர் சமூகத்தில் எழுந்து நிற்போமா? Let us all stand up in the presence of ஆண்டவரே, God. நீர் எனக்கு தருகிற பலனுக்காக நன்றி. Lord, thank you for the strength that you're going to give me, என் Lord. சோர்வுகளை நீக்கி என் ஆத்துமாவிலே நீர் தருகிற பலனுக்காக, சத்துவத்துக்காக நன்றி. Lord, thank you for the strength and the power that you are going to the soul, Lord. ஆண்டவரே, உம்முடைய பலனால் நான் கடந்து போக, Lord, that I may go with your power, உம்முடைய பலனால் நான் தாண்டி செல்ல, that I may leap over with your strength, உம்முடைய பலனால் நான் தொடர்ந்து முன்னேற, that I may progress with your strength, என்னை Lord. பலப்படுத்து ஆண்டவரே. Lord, strengthen me, Lord. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். Close your eyes, raise your hands and keep praying to the Lord. எவ்விதமான சோர்வு எந்த பகுதியில வந்திருக்கலாம், No matter, it might be any kind of fainting in any part அது of your life. குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கலாம், It might be in your family. நண்பர்கள் வட்டத்துல It வந்திருக்கலாம், might be in your friend circle. உங்களுடைய உடனாளிகள், உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள், உங்களுக்கு சுற்றி நெருங்கி இருக்கிறவர்கள் நடுவிலே அந்த சோர்வு எழும்பி இருக்கலாம். It might be a fainting that is among your comrades or your fellow workers or the co-workers you're என் working with. சோர்விலே எனக்கு பலன் அளிக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். I will look unto the Lord who gives me strength in my fainting. என் சோர்விலே எனக்கு பலன் அளிக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். I will look unto the Lord who gives power in my fainting. Hallelujah. 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 நாம் இந்த கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும்போது As we are praising God, கர்த்தருடைய பலன் நம்மேல் இறங்கி வரட்டும். may the strength of God descend upon us. சோர்வுகள் எல்லாம் நீக்குகிற தேவ பலன் நம்மேல் இறங்கி வரட்டும். May the strength that removes all the fainting may descend upon us. Hallelujah. 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 ஒரு உன்னத பலன் இறங்கி வரட்டும். May a divine strength come upon us. ஆத்துமாவிலே பலன் இறங்கி வரட்டும். Let there be a strength in our soul. ஆத்துமாவிலே தைரியத்தை தருவி. Lord, may you give that strength in our soul, என் Lord. ஆத்துமாவை பலப்படுத்துவி. May Lord encourage my soul. சோர்வுகளை நீக்குகிறவர், The one who removes the fainting. சோர்ந்து போகாமல் முன்னேற கிருபை தருவாராக. May he give us grace to progress with the Hallelujah. fainting. நல்ல Hallelujah. விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us give praising ஆவியில் God. நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us be filled with the anointing of God. Hallelujah. 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 நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீ. Lord, you answered on the day when I called unto you, என் Lord. ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர். And Lord, you strengthen me by removing the faint என் of my life. ஆத்துமாவிலே பலன் தருகிறீர். Lord, you give strength to my soul. Hallelujah. 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 தேவனே, நீர் தருகிற பலனுக்காக நன்றி. Lord, thank you for the power that நீர் you give தருகிற me, Lord. பலனுக்காக நன்றி. Thank you for the strength that you're giving நீர் me, கொடுக்கிற Lord. சத்துவத்திற்காக நன்றி. Lord, thank you for the might that you're giving me, Lord. Hallelujah. 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 நன்றி அப்பா. Thank you, Lord. இந்த வேளையிலே தேவ ஜனங்கள் மேல் ஒரு பலன் இறங்கி வரட்டும். May the power of God descend upon our people today, கர்த்தருடைய Lord. பிள்ளைகள் மேல் ஒரு சத்துவம் இறங்கி வரட்டும். May our strength come upon the people here now, Lord. சோர்வின் எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். May all the chains of fainting be removed, ஒரு Lord. புதிய பலன் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். Let there be a new strength that come upon புது them, Lord. கிருபை அவர்கள் மேல் இறங்கி Let வரட்டும். a new grace descend upon them, Lord. சோர்வை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகள் மேல் உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுவார்களாக. May your children overcome all the situations that bring fainting in their life. Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஹalleluya. நன்றி அப்பா. Thank you, Lord. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பாடுவோமா சேர்ந்து? பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாரும், பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நடத்திடுமே. பலன் தாரும், பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் கழித்திடுமே. பாடுவோம். போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமே. பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாரும், பலன் தாருமே, பலன் தாருமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பலத்தா என்னை நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உம்பலன் தாருமே. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க பலன் தாருமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பலன் தாரும், பலன் தாருமே, பலன் தாருமே. பலன் தாரும், பலன் தாருமே, பலன் தாருமே.
a loving God. இந்த ஆத்துமா சோர்ந்து போனால் இந்த உலகத்திலே எங்களை திடப்படுத்த, அந்த சோர்விலிருந்து எங்களை விடுவித்து பலப்படுத்த யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்பா. But Lord, when our soul faints, there is no one in this world and nothing in this world that can refresh and Lord strengthen our soul. ஆனால் இந்த காலவேளையிலே சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தருகிறவர் நீர் என்று எங்களோடு இன்றைக்கு இன்னொரு முறை எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். But Lord, this morning we thank you that you have spoken with us one more time, saying that you are the one who gives power when we faint in our soul. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். Lord, we read, blessed is the one who finds strength in you, Lord. எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Lord, we thank you for your presence that will give power to our souls in a fainting, Lord. இன்றைக்கு ஏன் எங்கள் ஆத்துமாவிலே சோர்வு வரும், எந்தெந்த இடங்களிலிருந்து வரும் என்று நாங்கள் வேதத்திலிருந்து கவனித்தோம். Lord, today we meditated from the Bible in the moments where we can face this fainting in our life, Lord. குடும்பத்தினாலோ, நெருங்கிய நண்பர்களாலோ, உடனாளிகளாலோ சோர்வு வந்தாலும் அவற்றின் நடுவே நீர் நின்று எங்களை பலப்படுத்த உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி. Lord, though we faint because of our own family, because of our friends and comrades, we are sure that you are there amidst us to strengthen us, Lord. பவுல் சொன்னது போல As Paul said, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், all forsook me, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்றார் என்று சொன்னது போல, as he said, the Lord stood by me and strengthened me. எல்லாராலும் நாங்கள் கைவிடப்பட்டாலும் எங்களுக்கு துணை நிற்கிற ஒரு தகப்பன் கூட இருக்கிறதற்காக நன்றி. Though we are forsaken by everyone, we have a father who can stand with us, Lord. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார் என்று வாசிக்கிறோம். Though your father and mother may forsake you, but the Lord will gather you up. ஆண்டவரே, உம்முடைய இன்ப பிரசன்னம் எங்களை இன்றைக்கு பலப்படுத்தட்டும். Lord, may your sweet presence, Lord, encourage us today. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை தைரியப்படுத்தும். Let it, Lord, encourage every soul that have heard this word today. இங்கிருந்து ஒவ்வொரு புது பலனோடு செல்வார்களாக. May everyone live with a new strength from here today. ஆத்துமாவில் இருக்க சோர்வுகள் எல்லாம் முழுவதுமாக விடுதலையாக்கி இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சத்துவத்தோடு உம்முடைய ஜனங்களை இந்த மாதத்தை எதிர்கொள்ள கிருபை தார். May the Lord remove and Lord strengthen the fainting souls and Lord give them strength to, Lord, encounter this new month. உம்முடைய வல்லமையையும் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Lord, we look unto your power and also to your face, Lord. உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டும். May the Lord gird us with your strength. மாதம் முழுவதும் சத்துவத்தோடு முன்னேற பண்ணும். Lord, help us to progress this month with your might, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பலப்படுத்தி